மிஸ்டர் ஓபிஎஸ் சொல்லக்கூடாது. அவர் அன்றைக்கி சொல்கிறாரு என்னென்னவோ எல்லோரும் கெஸ்ஸிங்லாம் ஒயில்டா. ஆமாம், தங்கம்லாம் கொடுத்தாங்க. உடனே எல்லோரும் ஆஹா தங்கம்லாம் கொடுத்தாங்களோ, அதெல்லாம் பண்ணாங்க. இது எப்போவுமே காலங்காலமாக நடக்கிறதா பொலிட்டிக்கலில். என் தலைவரும் அம்மாவும் தான் இதெல்லாம் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பவர் என்ன தெரியும். அதனால் அவங்க மிச்சம் எல்லா பார்ட்டியும் பண்ணியிருக்குங்கிறாங்க. நிறைய பார்ட்டிஸ் பண்ணியிருக்கு. அது இபிஎஸ் பண்ணாருன்னு இவர் எதுக்கு ஒரு சேனலில் உட்காந்துட்டு சொல்கிறாரு? இவர் இவ்வளவும் பேசுவாரா? ஆனால் இவர் கட்சி கொடுக்கணுமா? இவர் இவராக பேசுகிறாரா இல்லை யார் டயலாக் இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க இப்படி பேசுகிறாரு? லூஸ் ஸ்டாக் விடுறாரு. தங்கம்லாம் கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கேட்காதீங்க, இப்போ சொல்லிட்டு கேட்காதீங்கிறாரு. அப்போ பிட்டு பிட்டாக போடுறாரு இவர். ஒரு பக்கம் பிட்டு போடுறதுல நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிட்டுன்னா பிட்டு ஃபில்மு இல்லை, பிட்டாக போடுறாங்க. பிட்டு போட்டு போட்டு எல்லாருக்கும் நிறைய ஒரு கெஸ்ஸிங்க்கு வைல்ட் இமேஜினேஷனுக்கு கொண்டு போய் விடுறாங்க. இதை வச்சுட்டு நிறைய பேர் பேசலாம். அதை அவர் பேசலாமா அன்றைக்கி? அது மாதிரி சொல்லலாமா? சொல்லிவிட்டு இவரோட பார்ட்டியில் அன்றைக்கி அவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதோட இது மெயின் ரீசன் விகேஎஸ் குரூப்பாக தான் இருக்கணும். டிடிவி தான் உட்காரதுக்காக தான் ஆர்கே நகரில் அவர் அப்போ அடுத்தது பண்ணியிருக்காரு.